தர்மா மடானி அதன் ஆரம்பகால நோக்கிலிருந்து விலகியது தவறு. அண்மையில் மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவு மித்ரா சார்பில் தர்மா மடானி திட்டத்தின் கீழ் 300 கோவில்களுக்கு காசோலை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த அழைப்பிற்கும் வழிபாட்டு தலங்களுக்கு வழங்கப்படும் எந்த மனமார்ந்த உதவிக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனினும் என் மனச்சாட்சியின் அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் நான் விலகியுள்ளேன். அதற்கான கடிதத்தை காரண விளக்கங்களோடு மித்ராவிற்கு அனுப்பியுள்ளேன். இந்த முடிவு கொள்கை நிலைப்பாட்டின் அடிப்படையிலும் இத்திட்டத்தின் ஆரம்பகால உண்மையான நோக்கத்தை பாதுகாக்க வேண்டிய தேவையாலும் எடுக்கப்பட்டது என ஒற்றுமை அமைச்சின் முன்னாள் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை அமைச்சு KPN மூலம் முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சி குறித்து தொடர்ந்து பலர் என்னை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டு வருகின்றனர். அதற்கான விளக்கத்தை அளிக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்படுவது போல ஒருமுறை மட்டும் ஆலயங்களுக்கு பணம் வழங்கும் திட்டமாக ஒருபோதும் உருவாக்கப்படவில்லை. மாறாக இந்து கோவில்களை சமூக மையங்களாக வலுப்படுத்துதல் என்ற கருப்பொருளின் கீழ் சமூக மாற்றத்திற்கான ஒரு திட்டமாக இது வடிவமைக்கப்பட்டது. கோவில்களை கல்வி, திறன் பயிற்சி, நலத்திட்ட சேவைகள், இளைஞர் மேம்பாடு, மகளிர் முன்னேற்றம், தொழில் முனைவோர் வளர்ச்சி மற்றும் இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கான தளங்களாக பயன்படுத்துவதே அதன் நோக்கமாக இருந்தது என அவர் தமது முகநூல் பக்கத்தில் கூறியுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்த முறையான திட்டமிடல் நடந்தது. முதற்கட்டமாக ஒற்றுமை அமைச்சின் கீழ் வரலாற்று சிறப்புமிக்க கோவில் மாநாட்டை நடத்த தேசிய ஒற்றுமை அமைச்சர் மாண்புமிகு டத்தோஸ்ரீ ஆரோன் ஆஹோ டாக்காங் ஒப்புதல் அளித்தார். ஒற்றுமை அமைச்சரிடம் மலேசிய இந்திய சமுதாயத்தின் தேவைக்கான புரிதலும் சமூக முன்னேற்றத்திற்கான முயற்சிகளுக்கு ஆதரவும் இருந்ததன் காரணமாக இந்த முயற்சி சாத்தியமானது. அந்நேரத்தில் தேசிய ஒற்றுமை துணை அமைச்சராக இருந்த என்னுடைய மேற்பார்வையின் கீழ் முழு முயற்சியும் முன்னெடுக்கப்பட்டது. மித்ரா பிரதிநிதிகள் உட்பட 600 கோவில்கள் மற்றும் 20 சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் சமூகத்தின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோவில்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஒற்றுமை அமைச்சால் கவனமாக ஆய்வு செய்யப்பட்டு அமைச்சரவை குறிப்பின் மூலம் அமைச்சரவைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அவை அரசின் ஒப்புதலையும் பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இது முதல்கட்ட சாதனை. அதில் ஆலயங்கள் எதிர்நோக்கும் நிலப்பிரச்சினை தீர்ப்பதற்காக அரசு தரப்பு பிரதிநிதி உள்ளடக்கிய ஒரு சட்டக்குழு அமைப்பதற்கான தீர்மானமும் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது என சரஸ்வதி கந்தசாமி தமது பதிவில் கூறியுள்ளார். பிரதமர் அலுவலகத்தில் இத்திட்டத்தின் செயல்முறைக்கான விளக்கக் கூட்டமும் நடத்தப்பட்டது. இந்த உன்னத முயற்சியில் நம்பிக்கை வைத்த மாண்புமிகு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முயற்சியை செயல்படுத்த மித்ரா வழி 20 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டிற்கான ஒப்புதல் அளித்தார். நாடாளுமன்றத்திலேயே அந்த அறிவிப்பை செய்த பிரதமருக்கு என் மனமார்ந்த நன்றியை பதிவு செய்கிறேன். அமைச்சரவை அங்கீகாரம் நிதி ஒதுக்கீட்டை தொடர்ந்து ஒற்றுமை அமைச்சு மட்டத்தில் 2025 செப்டம்பர் மாத நடுப்பகுதிக்குள் ஒரு தனிப்பட்ட செயலாக்க குழு அமைக்கப்பட்டு மலேசிய இந்து சங்கம் MHS, மலேசிய இந்து தர்ம மாமன்றம் MHTM, மலேசிய இந்து வழக்கறிஞர்கள் சங்கம் MHLA, தாரா அறவாரியம், தாரா ஃபவுண்டேஷன் போன்ற முக்கிய இந்து மற்றும் இந்திய அமைப்புகள் அக்குழுவில் இணைக்கப்பட்டன. இந்த முயற்சியை மேலும் வலுப்படுத்த பல அமைச்சகங்களுடனான கடித தொடர்புகள் தொடங்கப்பட்டிருந்தன. விரிவான செயலாக்க வழிகாட்டுதல்கள் தயார் செய்யப்பட்டிருந்தன. தன்னார்வலர் சேர்க்கை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. சுமார் 385 கோவில்கள் இந்த சமூக பொருளாதார மாற்றுத் திட்டத்தில் இணைய விருப்பம் தெரிவித்திருந்தன என அவர் விவரித்துள்ளார். இவ்வளவு முன்னேற்பாடுகளும் பல தரப்பினரின் கடின உழைப்பும் இருந்தபோதிலும் மித்ரா நிதி விநியோகத்தை ஒருங்கிணைக்க மட்டுமே பொறுப்பளிக்கப்பட்ட குழுவின் JPIMI அப்போதைய தலைவர் இத்திட்டத்தின் நோக்கத்தையும் இலக்கையும் புறந்தள்ளி தன்னிச்சையாக 1000 கோவில்களுக்கு ஒருமுறை நிதி வழங்கும் திட்டமாக அதை மாற்றினார். அவரது அந்த தன்னிச்சையான செயல் அனைவரது தனிப்பட்ட முயற்சியை தாண்டி சமுதாயத்திற்கே ஏற்பட்ட ஒரு பேரிழப்பாகும். ஒற்றுமை அமைச்சின் சம்பந்தப்பட்ட குழு தலைவராகவும் இத்திட்டத்தை ஆரம்பம் முதல் வழி நடத்தியவர் என்ற அடிப்படையிலும் இந்த தன்னிச்சையான முடிவிற்கு எதிராக நான் எனது மிக வலுவான எதிர்ப்பை பதிவு செய்தேன். குழுவில் இடம்பெற்றிருந்த சமூக அமைப்புகளும் எதிர்ப்பை பதிவு செய்தன. துரதிருஷ்டவசமாக எங்களது எதிர்ப்புகள் எதுவும் துளியும் கருத்தில் கொள்ளப்படவில்லை. அவரது தன்னிச்சையான முடிவுகள் தொடர்ந்தன. அதன் விளைவாக
அமைச்சரவை ஒப்புதல் அளித்த இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கத்துவமும் அதன் உருமாற்றுத் திட்ட வடிவமைப்பும் இந்த புதிய மாற்றத்தில் இனியும் பொருந்தாது என்பதால் ஒற்றுமை அமைச்சு இத்திட்டத்திலிருந்து விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது என தமது தரப்பு விளக்கத்தை விரிவாக பதிவிட்டுள்ளார். நான் தெளிவாகச் சொல்ல விரும்புவது என்னவெனில், கோவில்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்கு நான் எதிரானவர் அல்ல. நிதி சவால்களை எதிர்நோக்கும் கோவில்களுக்கு அரசு நிதி உதவி தர வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அத்தகைய உதவிகள் வழிபாட்டு தலங்களுக்கென தனியே அல்லது புதிதாக ஒதுக்கப்படும் நிதியிலிருந்து பெற்று வழங்க வேண்டும். மாறாக இந்திய சமூகத்தின் நீண்டகால முன்னேற்றத்திற்கும் மாற்றத்திற்குமாக அமைச்சரவை ஒதுக்கிய நிதியிலிருந்து அல்ல என்பது எனது உறுதியான நிலைப்பாடு. மித்ரா அமைப்பு கல்வி, தொழில் முனைவு, திறன் மேம்பாடு மற்றும் சமூக முன்னேற்றம் மூலம் சமூகத்தை வலுப்படுத்த உருவாக்கப்பட்டது. அந்த நோக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலும் நான் உறுதியாக இருக்கின்றேன் எனவும் சரஸ்வதி கந்தசாமி கூறியுள்ளார். அந்த அடிப்படையில் ஓர் அமைச்சின் அரிய முயற்சியில் அமைச்சரவையில் ஒப்புதலுடனும் ஒதுக்கப்பட்ட நிதி குறுகிய கால காட்சிப்படுத்தலுக்காக மடைமாற்றம் செய்யப்பட்டுள்ளது எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. சமுதாயம் தன்னிச்சையாக உயர்வு பெறும் கட்டமைப்பை உருவாக்கத்தான் தலைவர்கள் நியமிக்கப்படுகின்றோம். அதை அனைத்து நிலையிலும் வலியுறுத்தும் பொறுப்பும் கடமையும் இந்திய தலைவர்களுக்கு உள்ளது. இந்து கோவில்களை சமூக மையங்களாக வலுப்படுத்துதல் என்ற கருப்பொருளின் கீழ் சமூக மாற்றத்திற்கான வடிவமைக்கப்பட்ட தர்மா மடானி திட்டத்தை அதன் ஆரம்பகால நோக்கிலிருந்து மடை மாற்றியது தவறு என்பதோடு இது சமூகத்திற்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியாகும் என்பதை இதன் வழி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தனது முகநூல் பதிவில் சரஸ்வதி கந்தசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார்.